Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோவில் ஒரு இன்ஜினியராக நீங்கள் ஏன் கண்ட்ரோல் சிஸ்டம் படிக்கணுங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இது. ரீசெண்ட் இயர்ஸில் டெவலப் ஆகிட்டு இருக்கிற மாடர்ன் சயின்ஸில் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பொசிஷனை ரீச் பண்ணியிருக்குங்கிறத எவ்வளோ பேர் அதை கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ப்ராக்டிக்கலாகவே கண்ட்ரோல் சிஸ்டம் கான்செப்டை பேஸ் பண்ணி நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணிட்டோம் பார்த்துட்டும் இருந்திருப்போம். அப்படி கண்ட்ரோல் சிஸ்டம் எதுலலாம் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுதுன்னா ஸ்பேஸ் வெஹிக்கிள்ஸில், சேட்டிலைட்ஸில், கைடட் மிசைல்ஸில், அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் இண்டஸ்ட்ரியலைசேஷனில், இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில், ஈவன் ஹோம் அப்ளையன்சஸில் கூட கண்ட்ரோல் சிஸ்டம் கான்செப்ட் பேஸ் பண்ணி இதெல்லாம் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு கண்ட்ரோல் சிஸ்டம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்ஸில், பவர் சிஸ்டம்ஸில், ரொபோட்டிக்ஸில், டெம்பரேச்சர் லிமிட்டிங் சிஸ்டம்ஸ்லலாம் கண்ட்ரோல் சிஸ்டமோட கான்செப்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸில் இவ்வளோ இடங்களில் கண்ட்ரோல் சிஸ்டம் கான்செப்ட் இருக்குது இல்லையா. ஸோ ஒரு இன்ஜினியராக நீங்கள் சிஸ்டம்னா என்ன, கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன, அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன, காம்பனன்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது. ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜென்ரலாக சிஸ்டம்னா என்ன. ஒரு சிஸ்டம்ங்கிறது என்னென்னா நிறைய ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரே யூனிட்டாக மாறி அது ஒர்க் பண்ணி ஒரு கோலை ரீச் பண்ணுறது தான் சிஸ்டம். இப்போ இதுக்கு டெஃபினேஷன் பாருங்கள். சிஸ்டம் இஸ் அ காம்பினேஷன் ஆர் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் விச் ஆக்ட் டுகெதர் அஸ் அ என்டையர் யூனிட் டு அச்சீவ் சர்டன் அப்ஜெக்டிவ். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ நம்மளுக்கு இன்னும் கிளியராக புரியும் இந்த டெஃபினேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு. பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் இருக்குது. கிளாஸ் ரூம், ஹியூமன் பீயிங்ஸ், ஏர்க்ராஃப்ட், பொலிட்டிக்கல் சிஸ்டம், எக்ஸெட்ரா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ கிளாஸ் ரூம் எடுத்துக்கிட்டோன்னா அது எப்படி ஒரு சிஸ்டம். இப்போ டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரே யூனிட்டாக ஆக்ட் பண்ணி அது வந்து ஒரு கோலை ரீச் பண்ணுறதான் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே என்ன மாதிரி ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்குது. பெஞ்ச், சேர், டேபிள், பிளாக் போர்ட், சாக் பீஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர், இதெல்லாம் நிறைய ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே யூனிட்டை ஆக்ட் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது. நம்ம ஒரு பிளாக் டயக்ராமாக போட்டிருக்கோம் பாருங்கள். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இதை நம்ம கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ கிளாஸ் ரூமில் இன்புட் என்னது, டீச்சர் உங்களுக்கு பிளாக் போர்டில் சாக் பீஸ் வச்சு டீச் பண்ணுறது இன்புட். அந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுக்குறப்போ நீங்கள் அதை லிசன் பண்ணி ப்ராசஸ், அங்கே அந்த சிஸ்டம் வந்து ப்ராசஸ் நடக்குது. அதை லிசன் பண்ணி அங்கே எக்ஸாம் எழுதி அவுட்புட் என்னவாக இருக்கும், நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியராக வெளியில் வரீங்க. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம். ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளில் பொலிட்டிக்கல் சிஸ்டமில் இருக்கிற ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோன்னா citizens, political parties, government, judiciary, media, constitution, law, இதெல்லாமே என்னது physical components. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு சிஸ்டமாக எப்படி ஒர்க் ஆகுது. நம்ம இன்புட் என்னது, நம்ம அதில் என்ன பண்ணுவோம், ஓட் பண்ணுவோம், டிமாண்ட் பண்ணுவோம், ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம். ப்ராசஸ் சிஸ்டமில் என்ன நடக்கும், அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. நம்ம பண்ணுற டிமாண்ட்ஸையும் ப்ரொட்டஸ்ட்டையோ அதை வந்து அவங்க வந்து டீல் பண்ணுவாங்க. அவுட்புட் ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும், லாஸ். அதுலேருந்து பாலிசிஸ் மேக் பண்ணுவாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து இப்படி தான் ஒரு சிஸ்டமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் ஹியூமன் பீயிங்ஸ், இதே மாதிரி தான் ஏர்க்ராஃப்ட். ஒரு ஏரோப்ளேன் எப்படி மூவ் ஆகும். ஸோ இன்புட் அதில் என்னது, நம்ம வந்து பைலட் வந்து அதில் கமாண்ட் கொடுப்பாங்க. அதில் இருக்கிற ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ், இன்ஜின் வந்து அது ஆக்ட் ஆகும், அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபைனலி ஏரோப்ளேன் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி தான் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் நம்ம கொடுத்தோன்னா அது வந்து உள்ளே ப்ராசஸ் ஆகி டைஜஷன் அந்த மாதிரி ப்ராசஸ் ஆகி ஃபைனலாக நம்ம வந்து நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும், நம்ம மூவ் ஆகும். இப்போது சிஸ்டம்னா என்னன்னு உங்களுக்கு கிளியராக புரியுதுன்னு நினைக்கிறேன். டெஃபினேஷன் படி நிறைய ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஒன்றா ஒரே யூனிட்டை ஆக்ட் பண்ணி ஃபைனலாக நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு கோலை ரீச் பண்ணுறது தான் சிஸ்டம். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ஏன் சிஸ்டமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அப்போ தான் நம்ம சிஸ்டமை பெட்டராக கண்ட்ரோல் பண்ண முடியும், அதோட பிஹேவியரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அதோட எஃபிஷியன்சியும் பர்ஃபார்மன்ஸையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும்.
ஸோ இப்போ கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் சிஸ்டமில் கண்ட்ரோலுங்கிறது என்னதுன்னா அது சிஸ்டமை ரெகுலேட் பண்ணுறது, சிஸ்டம்க்கு ஒரு கமாண்ட் கொடுக்கறது, சிஸ்டமை டைரக்ட் பண்ணுறது தான் கண்ட்ரோலோட மீனிங். இப்போது கண்ட்ரோல் சிஸ்டமோட டெஃபினிஷன் என்னென்னா இட் இஸ் அ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் எலமெண்ட்ஸ் கனெக்டட் இன் சச் அ மேனர் டு ரெகுலேட் டைரக்ட் ஆர் கமாண்ட் இட் செல்ஃப் ஆர் சம் அதர் சிஸ்டம். இப்போ நம்மளுக்கு சிஸ்டம்னா என்னன்னு தெரியும், கண்ட்ரோல்னால் என்னென்னு தெரியும். ஒரு சிஸ்டமை டைரக்ட் பண்ணுறதோ அதை ரெகுலேட் பண்ணுறதோ கமாண்ட் பண்ணுறதோ அந்த சிஸ்டமையோ இல்லை வேறு ஏதோ ஒரு சிஸ்டமையோ பண்ணுறது தான் என்னது கண்ட்ரோல் சிஸ்டமோட டெஃபினிஷன். கண்ட்ரோல் சிஸ்டமோட கிளாசிஃபிகேஷன்ஸ் பாருங்கள். நேச்சுரல் கண்ட்ரோல் சிஸ்டம், மேன்மேட் கண்ட்ரோல் சிஸ்டம், combinational control system, time varying and time invariant system, linear and non-linear system, continuous time and discrete time control system, deterministic and stochastic control system, lumped parameter and distributed parameter control system, single input single output and multiple input multiple output systems, finally open loop and closed loop systems. இவ்வளோ கிளாஸிஃபிகேஷன்ஸுமா நம்ம படிக்கணும்னு எதுவும் பயந்துடாதீங்க. உங்கள் சிலபஸில் உங்களுக்கு ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிஸ்டம்னா என்ன, கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன, கண்ட்ரோல் சிஸ்டமோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.